சேட் ஜிபிடிகிட்ட போய் ஒரு திருக்குறள் சொல்லுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு சேட் ஜிபிடியும் 942வது குறள்னு சொல்லி ஒன்று காட்டுது. 942வது குறள் வேற யாருக்கு, அதையும் எடுத்துக்கொண்டு போய் சேட் ஜிபிடிட்ட கேட்டேன். அதுக்கு சேட் ஜிபிடி சொல்லுது, நான் சொன்னது 943வது குறள் மாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதனால சேட் ஜிபிடிட்டே போய் இப்படி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது தப்பு இல்லையான்னு நான் கேட்குறேன். அதுக்கு அது சொல்லுது, நான் சொன்னது ஒரு குறளே இல்லை, நானே சிந்திச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ இந்த மாதிரி சினாரி நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்ம சேட் ஜிபிட்ட போய் வேறு ஏதோ ஒன்று கேட்போம், அது பாட்டில் அது ஒரு ஆன்சரை சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இதுக்கு பேர் ஏஐ ஹாலுஜினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏஐ ஹாலுஜினேஷனை குறைக்கிறதுக்காகவே ஒரு புது லாங்குவேஜே உருவாக்கியிருக்காங்க. அந்த லாங்குவேஜ் என்ன, அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது, ஏன் இந்த ஹாலுஜினேஷன்ஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஹாலுஜினேஷன்ஸை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சாட் ஜிபிடி மாதிரியான ஒரு ஏஐ மாடல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஜிபிடி அப்படின்னு இருக்குல்ல, அதில் ஒன்றுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஜி அப்படின்னா ஜென்ரேட்டிவ். அதனால எக்கச்சக்கமான விஷயத்தை ஜென்ரேட் பண்ண முடியும். டெக்ஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணும், கோடை ஜென்ரேட் பண்ணும், இமேஜை ஜென்ரேட் பண்ணும், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை ஜென்ரேட் பண்ணணும். அண்ட் பி மீன்ஸ் ப்ரீ ட்ரெயின்டு. அதுக்கு முன்னாடியே எக்கச்சக்கமான டெக்ஸ்ட்டை கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. எந்த அளவுக்கு நிறைய டேட்டாஸ் அதை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஹியூமன் அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸை படிக்க ஆரம்பித்தான், அவன் லைஃப் ஃபுல்லாக படித்தாலும் கூட படித்து முடிக்க முடியாது. கிட்டத்தட்ட அதை படித்து முடிக்கிறதுக்கு ஒரு ஹியூமனுக்கு 2600 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அதிகமான டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸை கொடுத்து முன்னாடியே அதை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது தான் முக்கியமான விஷயம், டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் இல்லைன்னா ஒரு சாட் ஜிபிடினால ஒர்க்கே ஆக முடியாது. பட் எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொன்னாலே எனக்கு இந்த வடிவேல் காமெடி ஒன்று தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு படத்தில் வடிவேல் மேரேஜுக்காக ரெடியாக நிற்பார். அப்படி நிற்கும்போது சொம்பில் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஒருத்தன்ட்ட சொல்லுவார். அவன் போய் இன்னொருத்தன்ட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, மாப்பிள்ளை சொம்பில் தண்ணி கேட்டார் அப்படின்னு சொல்லுவான். அவன் போய் இன்னொருத்தன்ட்ட மாப்பிள்ளை சொம்பு கேட்டார் அப்படின்னு சொல்லுவான். அவன் போய் இன்னொருத்தங்கிட்ட மாப்பிள்ளை சொம்பு கொடுத்தா தாலி கட்டுவார் அப்படின்னு சொல்லுவான். அவன் போய் இன்னொருத்தன்ட்ட மாப்பிள்ளை தங்கத்தில் சொம்பு கேட்குறார் அப்படின்னு சொல்லுவார். இதே தான் ஆக்சுவலாக டிரான்ஸ்ஃபார்மர்குள்ளேயும் நடக்கும். வடிவேல் சொம்பில் கொண்டு வா அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுதான் நம்ம ஒரு ப்ராம்ப்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ப்ராம்ப்ட் ஃபஸ்ட் என்ன பண்ணுன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே போகும். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன நடக்கும்னா, அந்த சொம்பு கொண்டு வா அப்படிங்கிறது எல்லாமே தனித்தனி வேர்ட்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும். தனித்தனி வேர்டாக ஸ்ப்ளிட் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு வெக்டார்ஸை அசைன் பண்ணுவாங்க. வெக்டார்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ். அந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் அந்த எக்ஸாக்ட் வேர்டை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த சொம்பு அப்படிங்கிற வேர்டை எடுத்துக்கொண்டாந்து இந்த கிராஃபில் வச்சு, இந்த கிராஃபில் எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா அது அந்த சொம்போட பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ அந்த பாயிண்ட்டை அப்படியே நான் வெக்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே அதோட எக்ஸோட வேல்யூ அண்ட் அது கீழே ஒய்யோட வேல்யூ இப்படி எழுதுனேன் அப்படின்னாலே சொம்போட வெக்டர் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். இப்போ உதாரணத்துக்கு சொம்பு அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு வெக்டார் 10,10 அப்படின்னு வச்சுப்போம். இந்த சொம்புக்கு ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே இது பக்கத்திலே தான் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு சொம்பு காப்பரால் செய்யப்பட்டிருக்கலாம். அப்போ காப்பருக்கு என்னவா இருக்கலாம்னா 10,12 இருக்கலாம். நெக்ஸ்ட் சில்வர் இருக்கலாம் பக்கத்தில், ஏன்னா சொம்பு சில்வர்லேயும் செஞ்சுருக்கலாம். ஸோ மேபி அதுக்கு ஒரு 10,13 இருக்கலாம். சொம்பில் தண்ணி கூட இருக்கலாம். ஸோ அதுவும் இது பக்கத்திலே இருக்கும். ஸோ அது ஒரு 9,13 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சொம்புக்கு ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே அது பக்கத்திலே தான் இருக்கும். அண்ட் அதோட கோஆர்டினேட்ஸில் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும். பட் நான் சொல்கிறது ஒரு 2D கிராஃபுக்கு கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் டிரான்ஸ்ஃபார்மரில் அது ஒரு 2D கிராஃபாக இருக்காது. அது ஒரு 1000 டைமென்ஷன், ஒரு 1500 டைமென்ஷன் இருக்கக்கூடிய ஒரு கிராஃபாக இருக்கும். அந்த கிராஃபில் இந்த சொம்பு கொண்டு வா அப்படிங்கிற வேர்டு எல்லாம் போய் உட்காந்து அதுக்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணிக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரே ஒரு சொம்புங்கிற வேர்டுக்கு கிட்டத்தட்ட 1500 கைண்ட் ஆஃப் வேல்யூஸில் ஒரு வெக்டார் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் இருக்க ஒவ்வொரு வெக்டார்ஸும் ஒரு வெக்டார் இன்னொரு வெக்டாரோட இன்டராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ தட் நம்ம என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தோமோ அந்த ப்ராம்ப்டோட கான்டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. இப்படி கம்யூனிகேட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இது நியூரல் அல்காரிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்குள்ளே போகும். இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா பெட்டராக இன்னும் அது லேர்னிங்கை அதிகரிக்கும். இது முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே போகும். டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே போய் மறுபடியும் நம்ம என்ன கான்டெக்ஸ்ட் சொல்ல வந்திருக்கோம் அப்படிங்கிறத மறுபடியும் கெஸ் பண்ணும். இந்த மாதிரி பல லேயர்ஸுக்கு போய் நம்ம என்ன கான்டெக்ஸ்ட்டில் அதை சொல்ல வர்றோம் அப்படிங்கிறத அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். ஸோ தட் ஃபைனலாக அதுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 4-5 அப்படிங்கிறது கம்மி, ஒரு 400-500 கைண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஓகே, நம்ம என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அந்த 400-500 கான்டெக்ஸ்ட்லேருந்து ஒரே ஒரு கான்டெக்ஸ்ட்டை மட்டும் அதை சூஸ் பண்ணும். ஸோ அது எதுக்கு அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்கோ அதை மட்டும் சூஸ் பண்ணி ஓகே இதை தான் அவன் கேட்க வந்திருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது ஒரு அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும். இன்கேஸ் நான் ப்ராம்ப்டிங் ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த சொம்பு கொண்டு வா அப்படிங்கிற டயலாக் தனித்தனியாக பிரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த சொம்போட வெக்டார்ஸ் இன்டராக்ட் பண்ணும்போது அதுக்கு நியர்பையில் இருக்காங்களே வெக்டார்ஸ், அதாவது இந்த கோல்டு,
இல்லை சில்வர் அவங்களோட இன்டராக்ட் ஆகி ஒருவேளை இவன் வந்து இந்த கோல்டை கேட்குறானோ, கோல்டு ரிலேட்டடாக அந்த சொம்பை கேட்குறானோ அப்படிங்கிற மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுனா என்ன ஆகிடும் அப்படின்னா, அவன் இந்த கோல்டு ரிலேட்டடான ஒரு சொம்பை கேட்குறான், இதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு அது கெஸ் பண்ணி அது என்ன பண்ணிடும்னா, நீங்கள் வந்து கோல்டு உள்ள சொம்பை தான் கேட்குறீங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிடும். ஸோ அதனால தான் ஒரு ஏஐ ப்ராம்ப்டிங்கில் கான்டெக்ஸ்ட்டை நம்ம கரெக்டாக டிஃபைன் பண்ணல அப்படின்னா அவுட்புட் எப்போதுமே தப்பாக வரும் அப்படிங்கிறது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. உங்களுக்கு UI UX ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், AIML இது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம குவி HCL ஒரு வெபினார் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த வெபினார் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது. அதை அப்ளை பண்ணி அட்டன் பண்ணி பாருங்கள். அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் இருக்க டவுட்ஸ் அண்ட் அதுக்கான ஃபியூச்சர் ஸ்கோப்பெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அட்டன் பண்ணி பாருங்கள். பிகாஸ் நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட்ஸில் இருக்க வேர்ட்ஸை வச்சு தான் இனிஷியலாக அதுக்கு வெக்டார்ஸ் எல்லாமே அசைன் ஆகுது. அந்த வெக்டார்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் நியூரல் அல்காரிதம்குள்ளே போய் இன்னும் பெட்டராக ட்ரெயின் ஆகி பெட்டர் அவுட்புட்டுக்கு வருது. ஸோ நம்ம கொடுக்குற ப்ராம்ப்டில் வேர்ட்ஸ் அண்ட் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதை ப்ராப்பராக கொடுத்தா மட்டும்தான் உங்களால் ப்ராப்பரான அவுட்புட்டை எப்போதுமே எடுக்க முடியும். அதில் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணும்போது தான் நிறைய டைம் ஏஐ வந்து இந்த ஹாலுஜினேஷன் அப்படிங்கிற பார்ட்டுக்கு வரும். ஆக்சுவலாக இந்த ஹாலுஜினேஷன் அப்படிங்கிறது அந்த வெக்டாரை சூஸ் பண்ணும்போது அது தப்பான வெக்டார்ஸை சூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அண்ட் என் ப்ராபபிலிட்டியும் தப்பாக வரும். அதனால அது கொடுக்குற ரிசல்ட்டில் வந்து அந்த சர்டனிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த திருக்குறள் சினாரியோவில் கூட இதே மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு திருக்குறளை கேட்குறாங்களா இல்லை அவங்க ஒரு புதுசாக ஒரு திருக்குறளை எழுத சொல்கிறாங்களா அப்படிங்கிற இடத்துல அது கன்ஃபியூஷனுக்கு வந்துடுச்சு. அப்போ கன்ஃபியூஷனில் இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, அது ப்ராபபிலிட்டியை செக் பண்ணும். எதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கோ அதை தான் நம்ம கிட்ட கொடுக்கும். ஸோ மேபி அவங்க கொடுத்த ப்ராம்ப்டை வச்சு அது என்ன கெஸ் பண்ணியிருக்குன்னா, எனக்கு வந்து ஒரு திருக்குறளை எழுதுனா போதும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் வந்திருக்கலாம். அதனால அதுவே ஒரு புது திருக்குறளை எழுதியும் இருக்கலாம். இந்த மாதிரி ஹாலுஜினேஷன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுறதுக்காகவே ஒரு லாங்குவேஜ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் ப்ராம்ப்ட் ஆர்கஸ்ட்ரேட்டிங் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராம்ப்டை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராம்ப்டை வந்து பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. அதாவது அதுக்கான வெக்டார்ஸை வந்து அது பெட்டராக அசைன் பண்ணிக்குது. ஸோ தட் அந்த ப்ராம்ப்ட்டுக்கான அவுட்புட்டும் இன்னும் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ நானும் வந்து ஒரு ரீசன்ட் டைம்ஸாக அதை யூஸ் பண்ணி பார்த்தேன். இது வந்து என்னென்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, இது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். அது ஒரு HTML மாதிரி. இப்போது HTML வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த டேக்ஸை யூஸ் பண்ணி பாடி எது, ஹெட் எது, டைட்டில் எது, இந்த மாதிரிலாம் நம்ம டேக்ஸை யூஸ் பண்ணி அசைன் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ப்ராம்ப்ட் ஆர்கஸ்ட்ரேட்டிங் மார்க்அப் லாங்குவேஜ் அதாவது POMLலையும் நம்ம டேக்ஸை யூஸ் பண்ணி டாஸ்க் எது, நம்மளோட கான்டெக்ஸ்ட் என்ன, அதுக்கு என்ன எக்ஸாம்பிளர்ஸ் யூஸ் பண்ணணும், அதுக்கு என்ன டோன் யூஸ் பண்ணணும், என்ன ஃபார்மேட் வேணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் கொடுக்குறோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பெட்டராக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான பெட்டர் வெக்டர்ஸையும் அசைன் பண்ணுது. ஸோ பெட்டர் வெக்டர்ஸ் அசைன் பண்ணுறதுனால பெட்டரான ப்ராபபிலிட்டியில் நமக்கு நல்ல அவுட்புட்டும் கிடைக்குது. இந்த POML மாதிரியான லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக இந்த AI ஹாலுஜினேஷன் அப்படிங்கிறத கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட தாட். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. இதை போய் எங்கே கற்றுக்கிறது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். நீங்கள் உங்களோட ப்ராம்ப்டை நார்மலாக கொடுத்துட்டு இதுக்கான POML ஸ்ட்ரக்சர் கேட்டிங்க அப்படின்னா ChatGPT ரெடி பண்ணி கொடுத்துரும். அதை ஜஸ்ட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்புட்டும் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி டெக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டெக் கண்டென்ட்ஸோட உங்களை இன்னொரு நாள் மீட் பண்ணுறேன். பை.